என்னுடைய பெயரோ மெயின் என்னது? நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மாவும் நீயும் ஃபர்ஸ்ட். என்னுடைய பெயரோ அருவாபாலன். எப்படி உங்க அம்மாவும் நீயும் அம்மா ஒரு பொருத்தம் என்ன அதுக்குதான் சொல்லிருக்காங்க. ஆமா, ஊர் அமைவதும் ஊர் அமைவதும் பேர் அமைவதும் அவள் செய்த ஊழ்வனப்படி அவள் செய்த ஊழ்வனப்படி உனக்கு மனைவி அமையுமா உன்னுடைய தலை விதிப்படி. உங்க அக்கா எங்க அக்கா பெரிய அக்கா அமைஞ்சிரு அவனுக்கு தலை விதி. நமக்கு பிள்ளை பிறக்கு மனமையாகப்படி நம்மளுக்கு புள்ள போறதுக்கு நம்ம யோகப்படி நம்மளுடைய யோகப்படி அந்த மாதிரி இந்த ஊர் அமைவதும் பேர் அமைவதும் இந்த உறவு உனக்கு தாங்க பொருத்தமாது. இந்த ராமத்தியாரத்துல காட்டாத கட்டுக்கு போறணும் போறதுக்கு பொருத்தா. நீங்க ரெண்டு பேரும் நாயே உடம்பாக்கு நாயே வைக்க பாருங்க போற நாயே வைக்க போற கொளுத்துற நாயே நாயே பீழந்தோப்புல பொண்ணு ஆனா அம்மா கூட நீ கூடனே நல்லித்தான் சொல்றேன். எங்க அம்மா இருக்கின்றாரு தம்பினே என்ன அடிச்சு அம்மா பேர் செத்தே போட்டான். என்ன அடிச்சு அம்மா பேர் செத்துட்டான். அப்ப நான் சாவன்னு நீ அடிச்சுக்கிற இப்ப நீ எப்ப சாவியோ? நான் உன்னை சாவ அடிச்சு தூக்கி கொண்டு போட்டு சாப்பாட்டை சாப்பிடாத நான் சாவ மாட்டேன். ஆமாண்டா ஆமா. நீங்க ரெண்டு பேரும் பிரியாணி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களை மவுல நான் என்ன பண்றேன் பாரு. மண்டையே உடைச்சாலும் சரி. ஆனா இனி ஒண்ணுக்கு நான் பாருங்க யாரு கைத்தா பிரியாணி இன்னைக்கு உண்மையா நீயா நானா இதுதான் பாக்குறது பண்ற பொருள் நெடுமடியா சொல்லாதியா அடிக்கிறது செம்பையில கூட்டாங்க ஒண்ணுது 3 வீட்டுக்காரன் அப்படி இருந்தா இருக்கட்டும் எல்லாம் வட்டிதான். எங்கேயா வச்சு காலையில பவுடர் கழிச்சிடும். நீ உடைக்கு வருவாய் எல்லாம் பேசுகிறாய். எங்க அம்மா இருக்கிறாங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எத்தனை மகராசம் பார்த்த முடியோ இது. இந்த முடி வச்சவங்க நிறவன் என்ன பண்றானோ அப்படிலாம் இருந்தாலும் நிச்சயம் பண்ண நாட்டகாவடிக்கு எங்க அம்மா எங்க அம்மா அப்படி கருப்பு போல தேர்ந்தோடு எங்க மாமா பார்த்தாரு. எங்களுடைய தாய் மாமன் பார்த்து ஏது ஏது நம் தங்கியா இருக்கும்படியான நாகை கல்வி கற்பத்திலே இருக்கிறது. அந்த குழந்தை அப்பட்டது இந்த பூமியில பிறந்தா இந்த உலகத்தை ஒரே ஒரு நொடி ஒரு நொடிக்குள்ள அழித்து விடுமே. இமைப்பொழுதுக்குள்ள அழித்து விடுமே. இந்த குழந்தைய நாம விடலாமா அப்படி என்று எங்க மாமா பார்த்தாரு. எங்க அம்மா பிரசவத்துக்கு எங்க மாமா மருத்துவக்கு ஓரம் போட்டு பேடிக்கம் நெட்டி உங்க மாமனா ஆமா எப்படி இருக்குமான்னு பாக்கதான் வந்துருப்பா. ஏண்டா சரி தங்கிச்சிக்கு போய் மருத்துவச்சா வரலாமா? அதானே அறிவு இல்லாத கோனார் பையனுக்கு போய் கேட்டு வந்தா அந்த டுருக்கு அறிவு இல்ல. உன்னை பார்த்ததும் இப்படியேதான் காட்டுது. ஏன் என்ன அப்படி மருத்துவச்சு வந்த உடனே யாது யாது அந்த கோவாலக்கண்ண மருத்துவச்சு வருகிறானே இவனை விடக்கூடாது அப்படி என்று எங்க அம்மா வயிற்றுல பசி எப்போ வரும்? இப்ப பசி எப்போ வரும்? ஏன் எதுக்கு
வீட்டுக்கு போயிட்டாங்க ஆட்டோ எப்படி ஆடுறது இங்க உன் முகத்துல யாரும் முகத்துல நான் முடிக்க கூடாதுன்னு அங்கே ஒரு போன் போடு பேசுக்கலாமா இல்லையா போன் போட கம்மி அடிக்க எடுத்து அட்டை ஹலோ ஒரு மயிறு இல்லவா செஞ்சுதான் அப்படி இருக்க நான் பார்த்தேன் சும்மா இருப்பனாயா நானு சும்மா இருப்பியா என்ன சொன்னா எங்க அம்மா வயசுல அப்படியே ரிவர்ஸ் பல்டி எங்க அம்மா வகுத்துல ரிவர்ஸ் ஆகி கோபாலக்கிழமை மருத்துவ வருகிறானே அப்படி வந்து முதல்ல எங்க அம்மா வகுத்துல இருந்து நீ வரும்போது முதல்ல என்ன எடுத்துட்டு வந்த பகுத்துல இருந்து வரக்குள்ள ஒரு 10,000 பணம் எடுத்துட்டு வந்தேன் எவனையும் எடுத்துட்டு தலையை எடுத்துட்டு வந்திருப்ப ஆமா இப்படி தலைதான் முன்ன வரும் முன்ன வரும் நான் அதை வரை கிடையாது இந்த மாலாயி கல்ல மருத்துவம் பாக்குறான் என்று நான் ரிவர்ஸ் ஆகி 2 காலையும் எடுத்துட்டு வரேன் பாருந்தா பையா காலதான் முன்ன வந்ததா அப்படி காலை எடுத்து வந்து 2 காலையும் அவன் எப்ப வருவான் என் குரல் பிடிச்சி சாவடிப்பான் அப்படின்னு போனாரு அடைக்கம் நேட்டி நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நீ என்ன ஆளு கவுண்டனாச்சு 3 வீட்டுக்காரன் என்ன ஆளு கண்டாருங்குடி யார் உள்ள தூக்கிட்டு வந்து வளர்த்தானே இவனை எங்க இருந்து அதுல கோயில்ல பங்கு இருக்கு எங்க இருந்து அப்படி முதலாக நான் காலை எடுத்துட்டு வந்தேன் குச்சி மிட்டாய் வேணுமா குச்சி மிட்டாய் அது நீதான் சாப்பிடுவாய் சாப்பிடு சரி விடு அப்படி காலை எடுத்துட்டு வந்த உடனே 2 காலி ஜோடியா எடுத்துட்டு வந்தேன் மாமனா சரி வர எட்டு விட்ட நீ அதான் சாகுது எங்க நீ வச்சுடா அதுக்கு இங்க காட்டலாமா சரி என்ன வாடா போட மாதிரி என்னோட ரவாண்டு பையன் நீ ரவாண்டு பையனா நீ யாரு வாங்கி தின்னு வந்த நாய் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு பற்றி கேட்டுட்டு நாங்க ஏன்னா கொடுத்தாதான் எடுத்து போய் சோறு போக்கி தின்ற நாய் நீ வந்து வாடா போடாங்களா நான் வந்து வாங்கி தின்ன உங்க வீட்டுல வாங்கி தின்னுட்டு ஆமா சோறு போக்கி தின்னுறா ஆமா சரி கோயிலுக்கு வர பச்சை வச்சுல போய் தின்னுறாங்க அது கூட இருக்கட்டும்டா கீபாடு வந்தாரா இருக்கட்டும் கடிச்சு நான் ரத்தத்தை குடிக்காம போக மாட்டேன் இன்னைக்கு வேலை அன்னை யோசனை அப்படி இருக்க நான் முதலாக 2 காலையில் கொண்டு வந்து ஓச்ச மாதிரி எங்க மாமன நான் என் பாதம் பட்டத்தான் இன்னைக்கு அவன் நெத்தியில் இருக்கிற ராமம் கரெக்ட் எப்படி ஆமா நான் பண்ணி வில்லகம் இது வில்லகம் சேர்ந்து நான் விட்டா ராமன் தான் அந்த இடப்பை ராம் போட்டுட்டு இருக்கான் இந்த ராமத்தை விட அந்த ராமம் இது இல்ல ராமம் பவாகத்தில் இருக்கிற ராமம் இது ஒண்ணு பவாகத்துக்காரன் பார்த்தாலும் கிரிகால் டைமோ இல்ல ஆமா அப்படி இருக்க இல்லை நினைச்சிலே யாதோ நான் கல்விச்சாலையில காட்டுங்க காலை நறுக்கிடுவேன் அப்படி கல்வி சாலையில நான் கல்வி பாய்த்துக் கொண்டிருந்த போது இன்னைக்கு விடுதலை பெற்ற நாள் விடுமுறை நாள் விடுமுறை நாள் விடுதலை பெற்ற நாள் விடுமுறை நாள் என்னை குழப்புகிறாய் அப்படி இருக்க எங்க அம்மா என்னமோ தெரியல என்ன மறுபடியா கத்தான் எங்க அம்மாவை பார்க்கணும் நல்ல
இப்படி அவங்க போயிட்டு ஆட்டம் யார் அறுத்து சம்பளம் யாரு கொடுக்குறது? நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு ஆட்டுக்காரனையா மச்சி ஆட்டிட்டு சம்பளம் யாரு கொடுக்குறது? சென்று எங்க அம்மா இருந்தா ஒரு மழை இருக்க முடியாது. ஆட்டிட்டு இருந்தா என்ன வந்துருக்கு இல்லையா? எங்க அம்மா சொல்லிட்டு ஓடி 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 உட்காரு மடிக்கு உட்காரு. என்ன பண்ற? வேப்ப எண்ணத்தை எடுத்து தடி வை. அம்மா பொல வெடிஞ்சுக்கிறான். கொண்டு வாய வச்சிருவோம். சாணி கீழ் இந்த தடி வை. அதெல்லாம் பார்த்துட்டு தானே வையாடு அரவபாலம். எங்க அம்மா மேல யாருடா? நீ என்ன மய கொடுக்குற? உனக்கு மட்டுமா அம்மா? எனக்கு தான் அம்மா. எங்க அம்மா அவங்க? எங்க மாடாங்க? உனக்கு மட்டுமா அம்மா? அப்புறம் நீ முன்னாடி யாருயா? நான் பின்னாடி பின்னால என்ன டவுன் பஸ் அப்ப போய் யாருமா ஏறிடுவேன். 2 மாசம் இப்படி இல்ல பஸ்ல. ஐயா அங்க இருக்க பேசாம அம்மா அரவபாலா கண்மணி அரவபாலா 10 திங்கள் என்றால் எத்தனை நாள்? 10 மாதம் 300 நாள். 10 திங்கள் என்றால் 10 மாதம் 300 நாள். உங்களுடைய பெற்ப கோலத்தை வைத்திருந்து இந்த புயல் என்ன குவாயம் ஜெயித்த உடனே என்னை தூக்கி பாரி முத்தமிட்டு என் மேலே எருமைகள் ஒன்றிய தீண்டாமல் உங்களுடைய முத்து உதிரத்தை மலைப்பால் வழியாக எனக்கு கொடுத்து ஊட்டி என்னை ஆளாக்கி அமர்த்தி எனக்கு வளர்த்த தாயா சொல்லுப்பா. அம்மா தலனா தந்த
அறுபடைந்து பக்கத்தில் கடையில் வந்து திட்டி குழந்தை நான் அம்மா என்னை கல்வி எங்க எடுத்து சுரந்து கல்வி எங்க எடுத்து கடந்து அதனை எங்க கட்டி தந்தார் அப்படி போய் விழுந்த உடனே 5 வயதுல எனக்கு இன்னும் கட்டியா அழகு பார்ப்பாங்களே என்னது குஞ்சு பண்ணி சொல்லுங்க உனக்கு கட்டினாங்களா அவங்க அம்மா கட்டல கட்டிருக்க மாட்டாங்களே இன்னும் வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறியா ஆட்டி பாரு சலங்கி எனக்கு அரைவாடங்கள் கட்டி கிழங்கை இருதம்பை பத்து கிழங்கை ஒரு நாளா இருக்கும்படியானா இதோ அருவமாரம் வணக்கம்மா சுகமாக வந்துரு பழைய எழுந்துரு தங்கமே ஜலதி போலா என் தாளாடியை பதிந்த அண்ணனி அருவாளா அம்மா என் பாதாறு வந்து குலத்தை யாராரும் சேர்த்து கொண்டபடியா எந்தெண்டைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்னை அழைக்காது என்ன சமாச்சாரமாக கல்வி சாலையிலே கல்வி வைத்துக் கொண்டிருந்த போது இன்னைக்கு அழைத்த காரணம் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்னடா இன்னைக்கு என்ன நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே ஹாய் ஹாய் இன்னைக்கு என்ன நாள் விடுமுறை நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நம்மளுக்கு
பள்ளிக்கூடம் என்னைக்கு லீவு? இன்னைக்கு விடுமுறை நாள். விடுமுறை நாள் என்பதா உணவு அருந்திவிட்டு விளையாட போவா என்று அதற்காக ஒன்றை அழைத்து. அம்மா அப்படியா? இப்ப எங்க அம்மா இன்னைக்கு விடுமுறை நாள் எனக்கு, அதனால எனக்கு சாதம் பால் இதோ தருகிறேன். சீக்கிரம் உனக்கு பாச்சு அம்மா பால் வேண்டுமானால் இருக்கிறது, பால் வேண்டுமானால் இருக்கிறது, அண்ணன் வேண்டுமானால் இருக்கிறது. எது வேண்டுமானால் புசித்து விட்டு விளையாட சென்று அது சீக்கிரம். அம்மா நான் சாப்பிட்டேன். இப்படி விளையாடாய் இப்படி வர மாட்டேன் கூட. ஏன் கூட மனத்துக்கு வேட்டையாடுவதற்கு வரையா இல்லையா? நான் வரேங்க. வேட்டையாடுவியா? என்ன வேட்டை ஆடுவேன்? மான், மயில், பூனை, புலி, சிங்கம் அதெல்லாம் நீ ஆடணும். நீ நான் வந்து ஓனம், அந்தா, எலி அதே சுட்டுக்கு எடுத்துக்கா. ஆமா. ஊர்ல உண்மையாவே ரஞ்சி ஐயா கிளம்பு கிளம்பு. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? எதோ பண்றாங்க போ. ஐயா வேட்டையாடுவோம்.